Hi friends, welcome to Ayifa Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு பேனில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு அவலை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அவல் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம ஈஸியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, ஒரு துண்டு இஞ்சியை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கையில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி இதை நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பீசஸையும் ஃபஸ்ட் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற ஷேப் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது அது கரிஞ்சிரும். நான் இப்போது ஒரு திக் பாக்ஸ் ஷேப்க்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நிறைய ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட போஹா பேட்டீஸை இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம அவல் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இதை நம்ம அவல் கட்லெட்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஐஃபா டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான அவல் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.